Sir Justice M.M. Sundaresh, Judge, Supreme Court of India, to deliver the keynote address. My Lord, please. கனியிடை ஏறிய சுளையும் முற்றிய களையிடை ஏறிய மணியும் பனிமலர் ஏறிய தேனும் பாகிடை ஏறிய சுவையும் பசுவிடை ஏறிய பாலும் தென்னை நல்கிய குளியில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழின் உயிரென்பேன் என் காணீர். தன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த விழாவின் நாயகர் ஐயா கேபி அவர்களே, எனது அருமை சகோதரர் நீதியரசர் விக்ரம்நாத் அவர்களே, இந்த விழாவை வைக்க வேண்டும் என்று திரு பிரபாகரன் அவர்கள் சொல்லிய பொழுது 3 பேர்கள் இதற்கு வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். தலைமை நீதிபதி அவர்கள், அதற்கு அடுத்து இருக்கின்ற சூரியகாந்த் மற்றும் நீதியரசர் விக்ரம்நாத். 2 பேரும் அலுவல் காரணமாக வர முடியவில்லை. When I asked Honorable Justice Vikramnath, he said, if you ask me, I can't say no. And please tell me what is the reason. I told him the reason. He said that it is doubly I cannot say no. And he is supposed to be in a function today. இந்த மாமனிதனை பாராட்டுவதற்காக அந்த விழாவை தள்ளி வைத்து கொண்டு இன்று இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார். ஆகவே ஐ எம் ரியலி ஹானர்ட் அண்ட் தென் ஃபார் தி ஆகஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் ஹானரபிள் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத். எனது அருமை சகோதரர்கள் PS நரசிம்மா, விஸ்வநாதன், மகாதேவன் ஆகிய 3 பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். நரசிம்மா அவரோடு நெருங்கி பழகியவர். அதே போல் ஓரளவுக்கு விஸ்வநாதன் பழகியவர். இப்பொழுதெல்லாம் பொதுவாக மகாதேவன் தமிழில் பேசிய பிறகு பேசுவது சிரமம். ஆனால் மகாதேவன் எப்பொழுதுமே மிகவும் என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரன், இளைய சகோதரன். காலையில் இந்த காபி சாப்பிட்ற வந்து என்ன சொன்னார், பிரதர் நான் இங்கிலீஷ்லாம் பேச போகிறேன், தைரியமாக தமிழில் பேசினார். ஏன்னா மகாதேவன் என்றாலே தமிழ். இப்பொழுது அது எனக்கு இன்னொரு போட்டிகளாக போய் விஸ்வநாதன் வந்து விட்டார். உங்களுக்கெல்லாம் அது ஒரு ஆச்சரியம் பார்க்க. நான் விஸ்வநாதன் சொல்லுவேன் எப்பவுமே தமிழ் தான் பேசணுன்ட்டு. இப்போ கூட சீஃப் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் சொன்னாப்புல, மை பிரதர்ஸ் கமாண்ட் ஐ கேனாட் சே நோ. இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் என்னவென்றால், தமிழ் நன்றாக தெரிந்த விஸ்வநாதன் நம்ம எல்லாத்த விட ஷார்ட் ஹேண்ட் இன் தமிழ். அதனால தான் அந்த தமிழ் உச்சரிப்பும் அந்த வார்த்தைகளும் அந்த கரெக்டாக வரும் உங்களுக்கு அவருக்கு நம்மளை விட. ஹானரபிள் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் MM ஸ்ரீவத்சவா, மை டியர் பிரதர் சுரேஷ்குமார், ரமேஷ், அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி, அட்வொகேட் ஜெனரல் PS ராமன், அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன், திரு பிரபாகரன் அண்ட் அமல்ராஜ், என்னுடைய பாராட்டுகள் இவங்க 2 பேர்த்துக்குமே. இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று எண்ணி இவ்வளவு சிரமப்பட்டு நடத்துவதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். கார்த்திகேயன் உட்பட. நான் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா,
ஒரு பெரிய மாமனிதனுக்கு விழா எடுக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. என்னுடைய சக நீதிபதிகள், மேனாள் இந்நாள் மூத்த வழக்கறிஞர்கள், குடும்பத்தினர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ரொம்ப நாளாக நான் சுப்ரீம் கோர்ட் போனதுலேருந்து எனக்கு இந்த விழாவை நடத்தவேன்னு ஒரு ஆசை. அதனால் பிரபாகரன் அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், சரி நானே இருந்து நடத்துகிற மாதிரி நினச்சிக்கேன். இதற்காக இந்த விழா நம்ம நடத்தணும்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம இப்போ ஏற்பட்ட ஒரு மாமனிதன் நம்ம பாராட்டி தான் அவருக்கு பெருமை வரணும்னு கிடையாது. ஏன்னா பாராட்டுவது நம்மளுடைய கடமை. தமிழ் பெரியாரை தவறா ஒழுங்குவதில் வன்மை எல்லாம் தலைன்னா வள்ளுவன். ஒரு உயர்ந்த மனிதனை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், அதோட கடமை. அது வந்து இட்ஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ச்சு. நம்ம அவரை பாராட்டுறது நம்ம ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி. அதை அவர் ரசிப்பதும் ஒரு தகப்பனார் சாதிலிருந்து ரசிக்கிறார். விஸ்வநாதன் சொன்னார் ஔவையாரை பற்றி. ஒரு தந்தை ஒரு அப்பா இருக்காருன்னா அப்பா அந்த குழந்தையுடைய மழலை எப்படி ரசிப்பார்னு அந்த அம்மா சொன்னாங்க, ஔவையார் சொன்னாங்க. எப்படி ரசிக்கிறார்? யாழோடும் கொள்ளான்னா. இந்த யாழை விட அப்படி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் விட அதாக இருக்குங்க. பொழுதோடும் புணரா பொருள் அறிவரா. அந்த குழந்தை என்ன பேசுன்னு தெரியாது, நேரம் போகிறதே தெரியாது. நம்ம பேர குழந்தை இருக்கிறதுக்கு வயசானவங்களுக்கு பேர குழந்தை இருக்கலாம், வயசு இளைஞர்களுக்கு அவங்க குழந்தை இருக்கலாம். ஆயினும் அருள் வந்ததால் தந்தையருக்கு புதல்வர் தம் மழலைன்னா. அந்த ஔவையா சொல்லிட்டு அதிகமான பற்றி சொல்கிறது கான்வர்சேஷனில் சொல்கிறாங்க. என் வாய்ச்சொல்லும் அண்ணன், நான் உனக்கு சொல்கிற வார்த்தையும் அப்படி தான். தமிழ் மூதாட்டிய வயதானவள் நம்ம சின்ன இருந்தாலும் அந்த 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 ரிலேட் பண்ணுறப்போ அந்த எமோஷனல் வர்றப்போ நான் குழந்தையில மனசில் எதுவுமே இருக்காது. ஒன்னார் கடிமடி அதில் பழம் கடந்த நெடுமான் அஞ்சி நீ அருள் மாறே என்ற பாட்டு. ஆக நம்ம வந்து இன்றைக்கி இங்கே ஒரு குழந்தையோட ஒரு மனநிலையோடு ஒரு மகத்தான ஒரு மனிதனை பாராட்டுகிற பொழுது அவரை போல் நம்ம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அதை ஏற்றுக்கொண்டுகிற பொழுது இவன் மாதிரி என்ன மாதிரி இவங்களும் வருவான்னு அவர் நினைக்கிறார். எல்லாரும் அவரை பற்றி பல விதமே சொன்னாங்க. நான் இன்னொரு காரணம் இது தமிழில் பேச வைக்கிற காரணம்னா, உண்மையான தமிழ்ங்கிற டெஃபினேஷன் அவருக்கு தான். அது இதை நான் சொல்லலை. அடிக்கடி இந்த பாடல் எனக்கு பிடிச்ச பாடல் நான் சொல்லுவேன். புறநானூற்றில் ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குது. பாண்டியன் இளம்பெரு வழுதின்னு ஒரு மன்னன் அந்த பாடுறான். ஒரு தமிழனுக்கு எப்படி இருப்பான ஒரு டெஃபினிஷன். உண்டால் அம்மா வாழி இவ்வுலகம். இந்த உலகம் ஏன் நல்லா இருக்குது அப்படின்னா, இந்திரம் அமிழ்தம் ஏய்வதென்றாலும் தமிழன் உண்டிலன் நிலனேன்னா. ஒரு அமிர்தத்தையே கொண்டு வந்து நம்ம கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், கொஞ்சம் பொறுப்பான்னா. முனிவிலர் துஞ்சுதலும் விளர்றான். கோபத்தை தவிர்த்தவர்கள் உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கிறோம். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் என்றாயினும் உயிரினும் கொடுப்பர். மற்றவர்களுக்கு பயன்பட விஷயம் என்னென்னா, என்னுடைய உயிர் எடுத்துக்கின்றான். பழி என்றாயினும் உலகனை கொடுப்பினும் வேண்டினர். If it is something wrong, even if the world is given to me, I will not touch. அன்னமாச்சி அணையராகி தமக்கென முயலா பிறர்க்கென வாழும் உண்மையனன். He is a man who does not live for himself but others. And that is this man. எனக்கு அவ்வளோ அதிகம் பழக்கம் இல்லை.
அவரோடு இருக்க சில ஜூனியர்ஸ் எல்லாம் சொல்லி தான் எனக்கு பழக்கம். நான் அவரை அவங்க சொல்லிருந்து பார்த்த ஒன்று என்னென்னா எனக்கு பிடிச்சது, அத்தனை ஜூனியர்ஸ்ட்டையும் அங்கே வேறுபாடே கிடையாது. அங்கே இதில் ஒன்றும் நிச்சயம் நம்ம உள்வாங்கி கொண்ட விஷயம் இது. அவருடைய ஆஃபீஸில் ஜாதி மதம் கிடையாது. பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பல பேர் மூத்த வழக்கறிஞராக இருக்காங்க, நீதிபதியாக இருக்காங்க, எல்லாருக்கும் அங்கே ஒன்று. நீதியரசர் நாகப்பன் ஐயா வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லாரும் அவருடைய வழக்கறிஞரோட திறமையை பற்றி சொன்னாங்க. சில பேர் அவங்க சொன்னாங்க அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி சொன்னாங்க. நாகப்பன் ஐயா அவங்களுக்கு சொன்னாங்க, போயிருக்க அத்தனை ஜூனியர்ஸுக்கும் தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரி அந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. நாங்கள் அது குடும்பம், அது வாழ்கின்ற வாழ்க்கை முறை. அது வார்த்தை அழகாக சொன்னார் அவர். நான் இன்னும் ஞாபகம் இருக்குது. அம்மா இல்லைப்பா, அன்னலட்சுமினர். அது நம்ம எப்படி வாழங்கிறதுக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்னா, நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல குழந்தைகள் இருக்கணும், தன்னுடைய சொந்தங்கள் அப்படின்னா ஜூனியர்ஸ் எடுத்துக்கணும், ஒரு நேர்மையான இதில் வாழணும். தொல்காப்பியர் அழகாக சொல்வார்கள், காமம் கலந்த கடைக்கோள் காட்டி ஏமம் கலந்த மக்களோடு தோன்றி. You must start with a life with a love and abundant love and affection with your spouse. ஏமம் கலந்த மக்களோடு தோன்றி. Bring the children on the path of virtue. அறம்புரி சுற்றமொரு கிழவனும் கிளத்தியும் இறத்ததன் வாழ்க்கையின் பயன் என்ன? You create an atmosphere and ambience of virtue. ஐயா புக் எழுதியிருக்காங்க, லா அண்ட் தர்மன். விஸ்வநாதன் சொன்னார், ஈவன் மகாதேவன் அழகாக சொன்னார். நீதித்துறையில் எத்தனையோ பேர் இருக்கலாம், அறிவோடு இருக்கலாம், கடுமையாக படித்திருக்கலாம், அதில் இருக்கிற ஒவ்வொரு நீதியில் இருக்கிற ஒவ்வொரு உளுத்து அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் பெரிய கெட்டிக்காரங்களாக இருக்கலாம். ஆனால் ஐயா அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை என்ன அப்படின்னா, அது அறம் சார்ந்தது, தர்மம் சார்ந்ததாக இருக்குது. நாலேஜ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். Knowledge is something is different which can be acquired. எல்லாருக்கும் படித்தா வரும். The character is something which has to be formed. Here is a man who is a combination of knowledge and character. And that is important. வள்ளுவன் சொல்லுவான், ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையில் பேதையர் இரு அப்படின்ட்டு. You acquire knowledge. Practice and then tell others. If you don't do it, you are worst among the worst. அதனால தான் நீங்கள் நம்ம பொதுவாக ஒரு வழக்கை நம்ம பார்க்கின்ற பொழுது சட்டத்தின் மூலமாக பார்க்குறோம். ஆனால் ஐயா போன்றவர்கள் எப்படின்னா வழக்கை தர்மத்தின் மூலமாக பார்த்தார்கள். அதுதான் அங்கே வித்தியாசம். அங்கே லா இஸ் நத்திங் பட் அ இன்ஸ்ட்ருமெண்ட் டு கிவ் எஃபெக்ட் டு தர்மா, அறம்.
எனக்கு என்ன தோணுதுன்னா, we can use different words in English language, but the word dharma or aram cannot be interpreted in English language. It goes beyond. நம்ம எல்லாத்துக்கும் கடந்தவர் அவர். அதனால் அவரை நம்ம வந்து ஒரு ஒரு குறுகிய கண்ணோத்தோட இப்போ பார்க்கக்கூடாது. அவர் இப்படி அப்படின்னு 4 விஷயங்களை அர்த்தம் சொல்லுவான், வள்ளுவன் சொல்லுவான். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னாண்டும் இழுக்காது என்றவர். இந்த 4 விஷயம் வள்ளுவனுடைய காலத்தில் அந்தணனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அந்தணன் என்று வள்ளுவன் கொடுத்த டெஃபினேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற வாழ்கின்ற ஒரே மனிதன் அவர் தான். இது நம்முடைய சிதைப்பாடு தான், வேற ஒன்றும் நம்ம நினைக்கிறது. இன்னைக்கு நினைக்கிற காலகட்டத்தில் அந்தணன் என்போன் அறவோன். இந்த 4 விஷயத்தையும் யார் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஃபாலோ பண்ணோன்னா, மற்ற உயிர்களுக்கெல்லாம் செய்தன்மை பூண்டொழுகலான். By following these 4 principles, how you help others, that defines your status as அந்தணன். அதனால தான் அவருடைய ஆர்குமெண்ட் வித்தியாசமாக இருந்தது. 3 விஷயம்: தர்மா, சட்டம், நீதி. எப்போது சட்டத்தின் வாயிலாக நீதி வருகிறதோ அங்கே அந்த நீதி சரியான நீதியாக அதிகமாக இருக்க முடியாது. சட்டம் தர்மத்துக்காக உள்ளது, அதான் நம்ம நீதிபதினு சொல்கிறோம். He is religious, but he is not as religious as we think of him to be, because his religion is different. His religion is based upon spirituality. கபீர் சொன்ன மாதிரி, சாமி விவேகானந்தா சொன்ன மாதிரி, கம்பன் சொன்ன மாதிரி, கல்லிலே பிறந்த நீத்தம் கடலிலே கலந்தது போல்னா, பல்லிரு சமயமெல்லாம் எல்லையில் ஒன்றே ஆகி பிரிதன பலவன பிரிந்தது போல். கல்லில் திருக்க அப்படியே தண்ணி வந்து அப்படியே கல்லில் விழுந்து அப்படியே பிரிஞ்சு 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 ஆறா போனால் கடைசியில் கடலில் போய் சேர்ற மாதிரி தான். தேடுதல் என்பது ஒன்று, அதுக்கு ரிலிஜன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், தட்ஸ் ஆல். அதனால் நம்ம நினைக்கிற விட அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அவங்க பார்க்குறப்போ அந்த நீதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பவர் உண்டு. அங்கே தான் அவர் மற்றவோட வித்தியாசமான ஒரு வழக்கறிஞர். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. மீண்டும் ஒரு உரை உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஒன்று சொல்கிறேன். நல்லவர்களை பாராட்ட வேண்டும். நல்லவரை பாராட்டினா அது தப்பு. அதே மாதிரி தகுதி இல்லாதவர்களை பாராட்டக்கூடாது. இது ரெண்டும் நடந்ததுன்னா சொசைட்டி சரியில்லைன்னு அர்த்தம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னா. அதனால் லேட்டாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்குறோம். மற்றவங்க சொன்ன மாதிரி ஐயாவுடைய 100ஆண்டு விழாவை நம்ம சிறப்பாக செய்யணும். அவருக்காக இல்லை, நமக்காக. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.